வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாள் நல்ல நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலை மாதம் 6ஆம் தேதி பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். இன்று ஜூலை மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை, குரோதி ஆண்டு ஆணி 22ஆம் நாள். இன்றைய திதி இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை அமாவாசையும் அதன் பின்பு பிரதமையும் வருகிறது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 5 மணி 1 நிமிடங்கள் வரை திருவாதிரையும் அதன் பின்பு புனர்பூசமும் வருகிறது. இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 4 மணி 41 நிமிடங்கள் வரை துருவமும் அதன் பின்பு வியாக்கியாபாதமும் வருகிறது. இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை நாகவமும் அதன் பின்பு மாலை 5 மணி 3 நிமிடங்கள் வரை கிமிஸ்திகனமும் அதன் பின்பு பவமும் தொடர்கிறது. இன்றைய அமிர்த யோகம் இன்று அதிகாலை 12 மணி முதல் இன்று முழுவதும் சித்தயோகம் தொடர்கிறது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 5 மணி 1 நிமிடங்கள் வரை அனுஷமும் அதன் பின்பு கேட்டையும் தொடர்கிறது. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7 மணி 45 நிமிடம் முதல் 8 மணி வரை 45 நிமிடங்களும் மாலை 3 மணி 15 நிமிடம் முதல் 4 மணி 15 நிமிடங்கள் வரை உள்ளன. இன்றைய கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் காலை 10 மணி 45 நிமிடங்கள் முதல் 11 மணி 45 நிமிடம் வரையும், இன்று இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், இன்றைய குளிக்க நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இன்றைய யமகண்டம் மதியம் 3:30 மணி முதல் 3 மணி வரையும், இன்றைய சந்திரன் வரை காலை 5 மணி முதல் 6 மணி வரையும், பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் உள்ளது. இன்றைய சுக்கிரன் வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை உள்ளது. இன்றைய புதன் வரை காலை 4 மணி முதல் 5 மணி வரையும், பகல் 11 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையும் உள்ளது. இன்றைய குரு வரை இன்று காலை 7 மணி முதல் 8 மணி வரையும், இரவு 9 மணி முதல் 10 மணி வரையும் உள்ளது. இன்றைய பாட்டி வைத்தியத்தில் சுண்ணாம்பு மற்றும் வேலிப்பருத்தி சாறு கலந்து கால் வீக்கத்திற்கு தடை குணமாகும் என்று பதிவில் உள்ளது. இன்றைய பழமொழி உண்மையான காதல் பாதை கரடு முரடானது என்பது குறிப்பிடத்தக்கது என்று பதிவில் உள்ளது. இன்றைய ராசிபலன் மேஷம் வரவு, ரிஷபம் ஆக்கம், மிதுனம் திறமை, கடகம் உதவி, சிம்மம் சுபம், கன்னி வாழ்வு, துலாம் கவனம், விருச்சகம் நலம், தனுசு பயம், மகரம் லாபம், கும்பம் ஜெயம், மீனம் புகழ். இன்று ராமநாதபுரம் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி உற்சவ ஆரம்பமும் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவர் தெப்பமும் நடைபெறுகிறது. அதோடு இன்று சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் புறப்பாடும் நடைபெறுகிறது. இன்று கருட தரிசனம் செய்வது நன்று என்றும் பதிவில் உள்ளது. இந்த பதிவில் இப்பொழுது நாம் பார்த்தது ராசிபலன் மற்றும் இன்றைய நேர காலங்கள் பற்றி தெரிந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து அடுத்து நாம் காண்பது இன்று ஒரு கோயில் தகவலில் தெய்வநாயக பெருமாள் திருக்கோயில் பற்றி காணலாம். இத்திருக்கோயிலானது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள திருநாங்கூரில் உள்ளது. மூலவர் தெய்வநாயக பெருமாள். இப்பெருமாளில் அமைந்துள்ள ஊர் திருத்தேவனார் தொகை. அம்பாள் கடல்மகள் நாச்சியார். இத்திருக்கோயிலின் சிறப்பானது மேற்கு பார்த்த பெருமாள் என்பதால் மிகவும் விசேஷம். இக்கோபுர விமானம் 2 தளத்துடன் அமைந்திருப்பதால் விமானத்தின் நிழல் விமானத்திலேயே விழுமாறு அமைந்திருப்பது மற்றும் ஒரு சிறப்பாக கூறப்படுகிறது. இத்திருக்கோயில் மங்களாசாசனம் பெற்ற பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் இது 36வது திவ்ய தேசமாகும். பெருமாளின் திருமணம் நடந்த ஊர் ஆதலால் விமானத்தின் பெயர் சோபா விமானம் என்று பெயர் கூறப்படுகிறது. இத்திருக்கோயிலின் கர்ப்பகிரகத்தின் முன்பு விசாலமான மண்டபம் இருக்கிறது. கருவறையில் பெருமாள் நின்ற கோலத்தில் இருபுறமும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்பாலிக்கிறார். இத்தல இறைவனை வசிஷ்டர் தரிசனம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருக்கோயிலில் பக்தர்கள் பலவண்ண வேண்டி பாக்கியம் பெற்று வருகிறார்கள். இத்திருத்தலத்தின் முக்கிய பிரார்த்தனையானது திருமண பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு இத்தல பெருமாள் ஒரு முறை தரிசித்து தாயாரையும் பிரார்த்தனை செய்தால் பலன் நிச்சயம் என்று பக்தர்கள் பலனடைந்தவர்கள் கூறுகிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாத்தி பக்தர்கள் வழிபாடு செய்கின்றனர்.
திருப்பார்கடலில் இருந்து வெளிப்பட்ட மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணு திருமணம் செய்து கொண்டார். திருமகளை தேவனார் மணமுடிக்கும் காட்சியை காண தேவர்கள் தொகையாக மொத்தமாக வந்ததால் இந்த இடத்திற்கு திருத்தேவனார் தொகை என்று பெயர் சூட்டப்பட்டு கூறப்படுகிறது. இதுபோன்ற வீடியோக்களின் தொகுப்பும் கடந்த நாட்களின் சிறப்புகளை பற்றி அறியவும் கோயில்களின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.